எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்கு? இங்க சென்னையில டெய்லி அதிகமாயிட்டே இருக்கு. வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல நல்ல ஜில்லுன்னு கிரீமியா ரிச்சா ஃப்ரெஷ்ஷா ஒரு லஸ்ஸி செய்யலாம் வாங்க. லஸ்ஸி செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிளெண்டர்ல கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த லஸ்ஸி செய்ய நான் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா சில்லுன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். தயிரையும் பிளெண்டர்ல சேர்த்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். ஏலக்காய் சேர்க்கறதால இந்த லஸ்ஸி நல்ல வாசனையாகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஜாரை மூடி நல்ல ரிச்சா க்ரீமியா வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணுங்க. இந்த லஸ்ஸிக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். லஸ்ஸி நல்லா திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டால் கிளாஸ்ல ஊத்திக்கலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மேல கொஞ்சமா குங்குமப்பூவை தூவி நறுக்கி வச்ச பிஸ்தா பாதாம் தூவி கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான இனிப்பு லஸ்ஸி. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர்ல செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வீட்லயே கெட்டி தயிர் எப்படி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை நீங்க பார்த்து வீட்டில் செஞ்சுக்கலாம். வெயிலுக்கு ஏற்ற இந்த ஸ்வீட் லஸ்ஸியை நீங்கள் வீட்லேயே செஞ்சு நல்லா ரசித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.